வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருக்க வேண்டும். நன்றாக இருப்பீர்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளோட சேனலை நிறைய ரீச் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோயர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நிறைய ரீச் பண்ணுங்க. ஜோதிடம் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ஜோதிட சேனல் இருக்கு. இருந்தாலும் நம்ம இதுல ஒரு சில இல்லாத விஷயங்களை கொஞ்சம் வெளியில கொண்டு வந்து நம்ம சொல்லுவோம். சிலர் இதெல்லாம் எதுக்கு வீடியோ போட்டுட்டு அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரோம். இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய பழகிற சர்க்கிள்குள்ள அட்லீஸ்ட் இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இது கண்டிப்பா நிச்சயமா உதவும். சரிங்களா? ஓகே. வெற்றியாளர்கள் யார்? பொதுவா ஒருத்தவங்க என்ன பண்ணாலுமே, அதாவது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வருவாங்க. ஆனா கடைசி ஜெயிப்பாங்க. இந்த அமைப்பு யாருக்கு வரும்? போராடி ஜெயிக்கக்கூடிய வெற்றிகளோட அமைப்பு. பொதுவா ஒருத்தரோட ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துல இருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் ராசியாக அமைய பெற்றவர்கள். உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துல இருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் உங்கள் ராசி அமைய பெற்றவர்கள். சந்திரன், அதாவது உங்க லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்திலேயோ, 6ஆம் இடத்திலேயோ, 10ஆம் இடத்திலேயோ, 11ஆம் இடத்திலேயோ. ஒரு உதாரணம் பார்ப்போம். மேஷ லக்னமா இருந்து 3ஆம் இடம் மிதுன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, கும்ப ராசி இப்படி இருக்கிறவங்க மேஷ லக்னமா பிறந்து மிதுன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, கும்ப ராசியா இருக்கிறவங்க நிச்சயமா அவங்களுக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் போராட்டமா இருந்தாலும் கூட பின்னத்து, அதாவது 40 வயதுக்கு மேல் நிச்சயமா அந்த ராசிக்குண்டான அந்த வேலைகள் நடைபெறும், வெற்றிகளை கொடுக்கும். ஆரம்ப காலம் போராட்டமா இருந்தாலும் கூட பின்னாடி ஒரு வெற்றியை நிச்சயமா கொடுக்கும். சரிங்களா? சோ இதுதான் இதுல இருக்கிற ஒரு விஷயம். முதல் பாதி ஃபர்ஸ்ட் போராட்டம் தான். இந்த 3, 6, 10, 11 உங்க சந்திரன் நிக்கிறாரு லக்னத்துல இருந்து அப்படின்னா ஆரம்ப காலம் கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். பின்னாடி நிச்சயமா வெற்றியை சொல்லிப்பீர்கள். இதுதாங்க அதுல இருக்கிறது. இவங்க நிச்சயமா ஏதோ ஒண்ணு பண்ணி போராடி வந்துருவாங்க. 3ங்கிறது முயற்சி, 6ங்கிறது கடின உழைப்பு, 10ங்கிறது ஏதோ ஒரு தொழில் செஞ்சு முன்னுக்கு வர்றது, 11ங்கிறது அதுக்குள்ள லாபம் ஈட்டுறது. இதுதான் இந்த உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானமும் கூட 11. அப்ப 3, 6, 10, 11 இதுல உங்க ராசி அமையப்படுறதுனால, சந்திரன் அங்க போய் உட்கார்றதுனால வெற்றியை நோக்கி, முயற்சிகளை நோக்கி, கடும் உழைப்பை நோக்கி, லாபத்தை நோக்கியே உங்க மனசு போய்கிட்டு இருக்கும். முயற்சியை நோக்கி போகும். எதையுமே ஒரு செஞ்சு முடிக்கணும், ஒரு செயல்திறன் ஆற்றக்கூடிய இடம் 3. அதை நோக்கியே உங்க மனசு போய்கிட்டே இருக்கும். சந்திரன் அங்க போய் உட்கார்ந்துருக்காருல, 3ல உட்காரணும்னு எப்ப பார்த்தாலும் அந்த முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்தானம் 3. 6 கடின உழைப்பு, நல்லா உழைக்கணும், எந்நேரம் வேலைன்னு ஒர்க்கால்ஹாலிக்கா இருக்கிறத கொடுக்கும். 10 தொழில், எப்படி புது தொழில் யுக்திகளை பயன்படுத்தி எப்படி புதுசா நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணி அந்த கற்பனா சக்தியை கொடுக்கக்கூடியது. 10ல சந்திரன் போய் உட்காரும் போது இரட்டைத்தன்மையான மனதை கொடுக்கும் அந்த இடத்துல. இருந்தாலும் கூட தொழில எப்படி வரலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும். 11 அதுல எப்படி லாபத்தை ஈட்டுறது, எப்படி ஜெயிக்கிறது, வெற்றியை எப்படி சுவைக்கிறது, இப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப 3, 6, 10, 11 உங்க ராசி அமைய பெறும். அதாவது லக்னத்துல இருந்து 3, 6, 10, 11 உங்க ராசி அமையுது. சந்திரன் அங்க போய் உட்கார்ந்துருக்காருன்னா மனப்போக்கு இதை சுத்தியே இருக்கும். எப்படினாலும் ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா? அந்த மைண்டு இதுலயே தான் இருக்கும். இதுலயும் அவருக்கு அவங்க சந்திரன் வளர்பிறை தத்துவத்துல இருந்து குருவோட இதுல எல்லாம் இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றியை அவங்களால பார்க்க முடியாது. சரிங்களா? ஆரம்ப காலம் கொஞ்சம் போராட்டமா இருந்தாலும் நிச்சயமா ஜெயிப்பாங்க.